பேத்தி கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு போவேன்னு நினைச்சேன். இப்படி பண்ணிட்டேன் நியாயமா? நைனா நீ என்ன பரம்பரை? உன் கட்ட இப்படி நீட்டிப்படுத்திருச்சு. ஆசீர்வாதம் பண்ணாம போயிட்டே தாத்தா. கூட்டி போங்கம்மா. தாத்தா பூட்டாரு. இன்னைக்கு எல்லாம் ஐயா செலவு தான். நல்லா சாப்பிடுங்கடா. இந்தடா துட்டு. இறங்கடா பணத்தை. தாத்தாவுக்கு மாலை போடணும். இத பாரா, ஒரு தடவை தூக்கிட்ட பணத்தை மறுபடியும் இறக்க கூடாது. டேய், உனக்கு மாலை போடணும்னு ஆசை இருந்தா சுடுகாட்டுல வந்து போடு. முடியாது, இறக்குங்க பணத்தை. இங்கேதான் போடலாம். டேய், தகராறு பண்ணாம மரியாதையா போயிடு. பணத்தை இறக்கலாம். எல்லாரும் இங்கே பொழுதுடுவேன். ஏதாவது பண்ண கத்தில சொருவிடுவேன். என்னங்கடா உங்ககிட்ட மட்டும் தான் கத்திக்குதா? தபார் என் கையிலயும் கத்திக்குது. கீசிடுவேன். எல்லா பயலும் ஓடிட்டானுங்க. யாராவது 4 பேர் கூப்பிடுப்பா, தூக்கிடுவோம். இருங்க, இப்பதான் கத்திய உருவிட்டு 2 பேர் ஓடி இருக்கானுங்க. அதுல ஏதாவது ஒண்ணு போனமா தான் வரும். அதையும் இதோட வச்சு தூக்கிடுவோம். பின்ன இவனுக்கெல்லாம் தனியா பாட கட்ட முடியுமா? என்னப்பா நீ இங்க உளுந்து கிடக்குற? ஃபுல்லா போட்டுக்கினியா? அளவோட குடிக்க கூடாது? குடிக்கிறவன் பேரெல்லாம் கெடுக்கிறியே. ஏன்பா குடிச்சிட்டு இந்த கூத்த அடிக்கிறானுங்களே? இந்த குடிய ஒழிக்க வர வழியே இல்லையா? நாட்டுல குடிய தயார் பண்றதே 8 கம்பெனி தான் இருக்கு. குடிக்காதீங்கன்னு பிரச்சாரம் பண்றவங்க அந்த 8 கம்பெனிக்கு போன் பண்ணி இத தயார் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். அதை விட்டுட்டு 80 கோடி ஜனங்க கிட்ட தனித்தனியா போய் குடிக்காதீங்க குடிக்காதீங்கன்னு கெஞ்சினா எப்படிங்க நடக்கும்? நடக்காதுதான். இதுக்கு என்னப்பா வழி? நம்ம தூக்குவோம். ஐயோ, இதுக்கெல்லாம் 4 பேர் வேணும்னு சொல்லுவாங்களே. இனிமே 2 பேர் தான். தூக்குங்க. நைனா கத்தாதீங்க. காரியத்தை முடிச்சிட்டு நைட் ஷோ நான் சினிமாவுக்கு போகணும். டிக்கெட் வேற வாங்கி வச்சிட்டேன். For more updates, like, comment, subscribe to our channel.